கிராமபோன்கள் பொதுமக்களின் நினைவிலிருந்து கிட்டத்தட்ட முற்றிலுமாக மறைந்துவிட்டது. குறிப்பாக இந்த தலைமுறையினருக்கு அதனை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இசை உலகில் அவற்றை யாராலும் மறந்துவிட முடியாது. இசை பெரும்பாலும் தாசிகளுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு காலத்தில் ஒரு பாடகி இந்துஸ்தானி பாரம்பரிய இசை, தும்ரி, தாத்ரா மற்றும் கஜ்ரி ஆகியவற்றில் தனது அபார திறமையின் மூலம் புகழ் பெற்றார். கோடீஸ்வர இந்தியராக அறியப்பட்ட அவர் கிராமபோன் நிறுவனத்துடனான அவரது முதல் பதிவு இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட முதல் பாடலாக இருந்தது. அவரது தொழிலில் சமூக இழிவுகள் இருந்த போதிலும் அவர் அந்த காலகட்டத்தில் மிகவும் பிரபலமான மற்றும் அனைவராலும் விரும்பப்பட்ட கலைஞரில் ஒருவராக விளங்கினார். இசை மூலம் அளவிலா செல்வத்தை சம்பாதித்து இந்தியாவின் முதல் இசைப்பதிவு கலைஞராகவும் ஆரம்பகால இசை சூப்பர் ஸ்டாராகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். அவர்தான் இசையின் சூப்பர் ஸ்டார் ஏஞ்சலின் யோவாட். அவருடைய மேடை பெயர் கௌஜர் ஜான். கௌஜர் ஜான் இந்திய இசை வரலாற்றில் மிகவும் முக்கியமானவர் மற்றும் பிரபலமானவர். 1902 ஒரு